காவிரி ஆறும் ஆர்காவதி ஆறும் சங்கமம் என்கிற இடத்தில் இணைகின்றன. இதன் அருகே காவிரியானது ஆழமான குறுகிய பாறைகளின் வழியாக பாய்ந்து தமிழகத்தை அடைகிறது. இந்த இடத்தில் ஒரு ஆடு கூட காவிரியை தாண்டி விடலாம். கன்னட மொழியில மேக்கே என்றால் ஆடு, தாட்டு என்றால் தாண்டுதல்னு பொருள். சோ இந்த பொருள்ல தான் மேக்கே தாட்டு அப்படிங்கிற பெயர் வந்தது. இந்த மேக்கே தாட்டு அணை அப்படிங்கிறது 66 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய திட்டம். இப்போ கர்நாடக அரசு மேகேதாட்டு அணை திட்டத்தை நிறைவேற்றினால் காவிரி வடிநில மாவட்டங்கள் காவிரி ஆற்று நீர்வரத்து இன்றி முற்றிலும் பாதிக்கப்படும். அது எப்படி அப்படின்னா, இந்த காவிரி பாயக்கூடிய பகுதிகளில் மிக பெரிய அளவுல மழை பெய்யுது. அதனால அது அணையினுடைய கொள்ளளவையும் மீறி ஏராளமா தண்ணீர் எக்ஸஸ் வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகும். இந்த ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டர்லாம் கபினி, கிருஷ்ணராஜ சாகர், பில்லிகுண்டு இதுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் வரும். அப்படி வரக்கூடிய வாட்டர் ரெகுலரா தமிழ்நாட்டுக்கு எந்த தட்டுப்பாடுமின்றி கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி எக்ஸஸ் வாட்டர் வருது இல்லையா, இந்த எக்ஸஸ் வாட்டருக்கும் கர்நாடகம் திறந்து விட வேண்டிய தண்ணீருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த எக்ஸஸ் வாட்டர் இயற்கையினுடைய ஒரு உதவியால் இயல்பாக தமிழகத்துக்கு தன்னை போல வந்து கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர். இப்போ மேகேதாட்டு அணையை கட்டிட்டால் இந்த உபரி நீர் இருக்கு பாருங்க, எக்ஸஸ் வாட்டர், இதுல ஒரு சொட்டு கூட தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜூன் டு செப்டம்பர் வரையிலான மாதங்களில் தமிழக பாசனத்துக்கு தேவைப்படக்கூடிய காவிரி நீர் அறவே கிடைக்காமல் போய்விடும். அப்ப இந்த ஜூன் டு செப்டம்பர் காலத்துல நீங்க எதையுமே சாகுபடி செய்ய முடியாது, நிலம் வறண்டு போகும். சோ தமிழகத்துக்கு தன்னை போல இயல்பா கிடைத்துக் கொண்டிருக்கிற தண்ணீரை தடுத்து நிறுத்துவது. கர்நாடகம் மனசு வச்சு இரக்கம் வச்சு நமக்கு என்ன கொடுக்கிறதோ அந்த தண்ணீரை மட்டுமே தான் நாம் பெற்றுக்கொண்டே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு தமிழகத்தை தள்ளுவது. இதுதான் உங்களுடைய ஐடியா.